ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மசாலா பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா பூரி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 20 பல் பூண்டு, தோல் சீவின இஞ்சி இது எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி புதினா. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட்டான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் சுடட்டும். எண்ணெய் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி புதினாவையும் ஃபுல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி புதினா இது 3மே நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குக்கரில் 2 பெரிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் 8 மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் ஊறணும். அப்புறம் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 7 விசில் வந்தால் போதும். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்ச வெங்காயம் தக்காளி புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கட்டும். ரொம்பவும் தண்ணியாக இருக்க தேவையில்லை. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆன உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி லைட்டாக சுற்றதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டாக அதில் ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்த உடனே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் இது உங்கள் காற்றுக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாட் மசாலா வேறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பச்சை வாசனமும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். வேக வச்ச பட்டாணி தண்ணியோடு சேர்த்து அதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பூரிக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா பூரி செய்ய நாங்கள் இப்போ ரெடிமேட் பூரி தான் எடுத்துருக்கோம். நீங்கள் ஹோம்மேட் பூரிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த பூரிஸை சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் ஹோம்மேட் பூரிஸ் எப்படி செய்யலான்னு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூரி நல்லா புஃப்னு வந்துச்சு. இப்போ இந்த பூரி எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா பூரியையும் வறுத்துட்டுக்கலாம். தேவையான அளவு பூரி எடுத்து ஒரு சர்விங் கப்பில் நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்ட பூரி மேலே நம்ம செஞ்சு வச்சிருக்கிற கிரேவியை எல்லாமே ஃபுல்லாக எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா பூரி மேலே ஆனியனும் கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ பொரி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன் சிப்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நாங்கள் இதில் கார்ன் சிப்ஸ் நாங்கள் சேர்க்கலை. இது மேலே இன்னும் கொஞ்சோண்டு கிரேவி ஊற்றிட்டு இப்போ இது சர்வ் பண்ண இது ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறேங்க.